மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. இந்த நடப்பு செய்திகளை நம்ம டிஎன்பிஎஸ்சியோட சமீபகால போட்டித் தேர்வுகளில் கரண்ட் அஃபேர்ஸ், சப்ஜெக்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் கலந்து எப்படி கொஸ்டின்ஸில் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதன் அடிப்படையில் தான் இந்த நடப்பு செய்திகளை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். மக்களை பயன்படுத்திக்கோங்க. நடுவில் போனஸ் கேள்விகள், ஓகேவா, இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது பழைய நடப்பு செய்திகளை ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் நல்லா பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற்று உங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்யுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி 9ஆம் தேதிக்குரியது. அதில் முதல் செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்தியா மற்றும் மலேசியா இடையே 11 ஒப்பந்தங்கள். ஓகேவா, அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலேசியா நாட்டிற்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த மலேசியா நாட்டின் பிரதமரான ஓகேவா அன்வர் இப்ராஹிம் அவர்களை சந்தித்து பேசியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் ஆகிய 2 பேர் முன்னிலையில் 11 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. எத்தனை? 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. சரிங்களா? அதில் ரொம்ப முக்கியமானது மட்டும் 1-2 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. இந்த 11 ஒப்பந்தங்களில் ஒன்று, வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் உள்ளூர் கரன்சி, அதாவது இந்தியாவோட கரன்சியோட பேர் ரூபாய். அதே மாதிரி மலேசியாவோட அந்த ரூபாயோட பேர் ரிங்கிட்னு சொல்லுவாங்க. அப்போ ரூபாய் மற்றும் மலேசியன் ரிங்கிட், அந்த 2 உள்ளூர் அந்த கரன்சிகளில் என்ன செய்ய வேண்டும்? நம்ம வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டும். சரிங்களா? இதை நம்ம ஊக்குவிக்க வேண்டும் என்று தான் இந்த ஒப்பந்தத்தில் நம்ம கையெழுத்து போட்டுக்கிறாங்க. அடுத்தபடியாக இது தொடர்பாக இந்திய தேசிய பணம் செலுத்துகை ஆணையம் என்று அழைக்கப்படும் NIBL மற்றும் மலேசியாவின் பேநெட் ஓகேவா தளம் ஆகிய 2 நிறுவனங்களுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அது எந்த அமைப்புகள் அப்படின்னு கேட்கலாம், கவனமாக இருந்துக்கோங்க. சரியாமா? இதன் மூலம் மலேசியாவில் இந்தியர்கள் UPI வசதியை பயன்படுத்த முடியும். ஏற்கனவே 8 நாடுகளில் இந்த UPI வசதியை வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த UPI அப்படிங்கிறது ஏப்ரல் 11, 2016 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் NPCI அமைப்பு தான் இந்த UPI சேவையை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஓகேவா? இந்த சேவை மலேசியாவில் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக. சரிங்களா? ஆன்லைன் மூலமாக அந்த சில்லறை பண பரிவர்த்தனைகளை ஈஸியாக செய்ய முடியும். யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அதனுடைய விரிவாக்கம் மறக்கக்கூடாது. சரிங்களா? இது தவிர ஒரு முக்கியமான தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய ஒரு செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க. மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூர். ஓகேவா? கோலாலம்பூரில் உள்ள புகழ்பெற்ற மலாயா பல்கலைக்கழகத்தில், என்ன பல்கலைக்கழகம்? மலேசியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும். ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்தியாவில் கல்வி பயிலும் மலேசிய நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு திருவள்ளுவர் பெயரில் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்தில் தமிழ்நாட்டிற்கும் திருவள்ளுவருக்கும் முக்கியத்துவம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. எங்க? இந்த மலேசியா அந்த ஒப்பந்தத்தில். ஞாபகமா மறக்கக்கூடாது. மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் உருவாக்கப்படும். அதே மாதிரி இந்தியாவிற்கு கல்வி கற்பதற்கு வரும் மலேசிய மாணவர்களுக்கு திருவள்ளுவர் பெயரில் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியாம்மா? ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? நம்ம வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. சரியா? கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட 2000 திறக்கப்பட்ட அந்த திருவள்ளுவர் சிலைக்கு தற்போதைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வைத்த சிறப்பு பெயர் என்ன? மறக்காம இது போனஸ் கேள்வியை பதில் சொல்லுங்க, பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து இன்றைய தினத்தில் 2வது முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க. தமிழகத்தில் காணொளி மூலம் முதல் முறையாக சாட்சி விசாரணையை காணொளி மூலமாக, சரி, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்துட்டு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. என்ன செய்தி அப்படிங்கிறத பாருங்க. இதுக்கு எந்த சட்டம் அனுமதிக்கிறது? அதுதான் முக்கியமானது. பாருங்க, சாட்சி விசாரணையை காணொளி காட்சி மூலம் நடத்தலாம் என தமிழக உள்துறை, ஓகேவா, தமிழக அரசு இருக்கு பார்த்தீங்கன்னா, சரி, உள்துறை அண்மையில் உத்தரவிட்டுள்ளது. யாருமா? உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுக்கிறாங்க. ஓகேவா? காணொளி மூலம் சாட்சிகளை விசாரிக்க இங்கே தான் மெயின் பாயிண்ட் ஆரம்பிக்குது பாருங்க. பாரதிய நாகரிக் சுரக்ஷா, சரியா, BNS சன்கீதா சட்டம், சரி, BNSS 2023 அதனுடைய பிரிவு 265 மற்றும் 266 சட்டப்பூர்வ அனுமதி வழங்குகிறது. அப்போ காணொலி மூலம் சாட்சிகளை வழங்குவதற்கு, சரி, சாட்சிகளை விசாரிப்பதற்கு BNSS சட்டம், சரிங்க, எப்போது இயற்றப்பட்டது? 2023. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு தெரிஞ்சுக்கோங்க மக்களே. எப்போ? 2024 ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? சரி, இந்த BNSS இந்த சட்டம் 2023 பிரிவு 265 மற்றும் 266 தான் சட்டப்பூர்வ அனுமதி வழங்கியிருக்குது. எதுக்கு? காணொலி மூலம் சாட்சிகளை விசாரிப்பதற்கு. சரியாமா?
தமிழகத்தில் அதுக்கு முன்னாடியே பாருங்க, தமிழ்நாட்டில் 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த வருஷம் 2004, கும்பகோணம் ஃபயர் ஆக்சிடென்ட் 2004, வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டது 2004, சுனாமி வந்தது, ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவுக்கு ஆர்டர் போட்டது, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஜிஐ டேக் புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட டார்ஜிலிங் டீ, மெட்ராஸ் அந்த ஹைகோர்ட்டோட பிரான்ச்சு மதுரையில் திறக்கப்பட்டது, எல்லாமே இந்த வருஷம் 2004. சரிங்களா? கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லட்டுமோ? சரிங்களா? மக்களே மறந்துடாதீங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன். சரியா? தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தோடனே செம்ம ஹாப்பியாக கொண்டாடினது யார்? வீரப்பன் அவர்கள். சரியா? சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லுவாங்களா, வீரப்பன் அவர்கள் கொண்டாடுறாங்க. கொண்டாடும்போது என்ன செய்கிறாங்க? பட்டாசு போட்டு செம்ம ஹாப்பியாக கொண்டாடும்போது அதில் ஒரு பட்டாசு எங்கே போய் விழுந்துருது? கும்பகோணம் ஸ்கூலில் போய் விழுந்து பயங்கரமாக ஃபயர் ஆயிடுது. அந்த ஃபயரை அணைப்பதற்கு என்ன செய்கிறாங்க? வீரப்பன் அவர்கள் சுனாமியை வர வைக்கிறாங்க. அந்த சுனாமியில் அடித்து வரப்பட்ட இந்தியன் முதல் விமானம் தங்கி போகிற கப்பல் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. ரஷ்யாட்ட நம்ம ஆர்டர் போட்ட வருஷம் 2004. அந்த ஓகேவா, சுனாமியில் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிறோம். பயங்கரமாக குளிர் அடிக்குது. குளிர் தெரியாமல் இருக்கிறதுக்கு டார்ஜிலிங் டீ, அந்த டார்ஜிலிங் டீ தான் இந்தியாவில் ஜிஐ டேக் பெற்ற முதல் பொருள். அதுக்கப்புறம் டீயை போடுறோம். எல்லாத்துக்கும் காரணமான பட்டாசு வச்ச வீரப்பன் மேலே கேஸை போடுறோம். எங்கே? மதுரை உயர்நீதிமன்ற கிளையில். இது எல்லாமே நடந்தது இந்த வருஷம் 2004, மறக்கக்கூடாது. அந்த 2004ஆம் ஆண்டு முதல் சிறைகளில் இருக்கும் கைதிகளை காணொலி மூலம் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜர்படுத்தும் முறை அமலில் உள்ளது. தமிழ்நாட்டில் 2004லேருந்தே இது நடைமுறையில் இருக்குது. சரியா? அதே மாதிரி கூடுதல் செய்தி ஒன்று பாருங்கள். 2018ஆம் ஆண்டு முதல், சரியா, அது 2004, இங்கே 2018ஆம் ஆண்டு முதல் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்பந்தப்பட்டவர்களின் கைபேசிகளுக்கு குறுஞ்செய்தி மூலம் அழைப்பாணை அனுப்பப்படும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது. சரிங்களா? எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அது கிடைக்கல, அந்த ஆர்டர் காப்பி கிடைக்கல, ஓகேவா, அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. உங்கள் செல்ஃபோனுக்கு குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பிச்சிடுறாங்க. ஓகேவா? அந்த விசாரணைக்கு நீங்கள் ஆஜராங்க அப்படிங்கிற மாதிரி. எப்போதுலேருந்து? 2018 முதல் இது நடைமுறையில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி காணொலி மூலம் ஒரு முக்கியமான கூடுதல் செய்தி பாருங்கள். இந்த காணொலி மூலம் நீதிமன்ற சாட்சி விசாரணை நடத்தும் திட்டத்தில் முன்னோடி மாநிலங்கள் எதுலாம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான். ஓகேவா? அப்போ ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே அந்த சாட்சிகளை ஓகேவா காணொலி மூலம் விசாரணை நடத்துகிற முறை திட்டம் அமலில் இருக்குது. தமிழ்நாட்டில் சமீபத்தில் முதல் முறை பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ரொம்ப முக்கியமானதுமா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி, டெய்லி நியூஸ் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இந்தியாவில் வருமான வரி சட்டங்கள். சரிங்களா? இந்தியாவில் பட்ஜெட்டும் வருமான வரியும் சரிங்களா ஒரே ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் முறையாக. எப்போ? 1860. அதை அறிமுகப்படுத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா, அப்போ பாருங்க, முதல் வருமான வரி சட்டம் எப்போ? 1860. அதை அறிமுகப்படுத்தியவர் ஜேம்ஸ் வில்சன். சரியாமா? தற்போது நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் சரியா 1961. இப்போ இன்னைக்கு வரைக்கும், இந்த டேட் வரைக்கும் நடைமுறையில் இருக்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்துட்டு எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? 1961. ஓகே, 1961 அப்படின்னா வரதட்சணை தடுப்பு சட்டம் ஞாபகம் வரணும். சரியா? பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேரில் நில உச்சவரம் சட்டம் நிர்ணயிக்கப்பட்டது. 30 ஏக்கரா 30 ஏக்கரா, அதுவும் 1961 தான். அதே 1961 தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட வருமான வரி சட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. இந்த நிலையில் புதிய வருமான வரி சட்டம் உருவாக்கப்படும் என கடந்த 2025-26 பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து புதிய வருமான வரி சட்டம் சரிங்களா உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டு? 2025. இந்த 2025 உருவாக்கப்பட்ட புதிய வருமான வரி சட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ புதிய வருமான வரி சட்டம் எந்த ஆண்டிற்கானது? 2025. அடுத்த 25-30 வருஷத்துக்கு இது கரண்ட் பேஸாக தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த 2025 உருவாக்கப்பட்ட நியூ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் எப்போமா? ஏப்ரல் 1, 2026. மறந்துடாதீங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தி. சரியா? அடுத்தபடியாக பாருங்க, ஒரு கான்ஸ்டியூஷன் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் மணிப்பூரில் BNSS சட்டம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் பாருங்க, சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடி மக்களிடையே அடிக்கடி கலவரம் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி ஓகேவா அமல்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது அது நீக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்கள் மூலமாக ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது. எங்கே? மணிப்பூரில். இந்த நிலையில் மணிப்பூரில் உள்ள லித்தான் கிராமத்தில் சரிங்களா 2 பழங்குடியின மக்களுக்கு இடையே பயங்கரமான மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு மணிப்பூரில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்கிதா ஷார்ட் என்ன பேர்? BNSS சட்டத்தின் ஓகேவா அதாவது 2023 இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த சட்டத்தின் 163வது பிரிவின் கீழ் தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. எங்க? மணிப்பூரில். இந்த BNSS சட்டத்தோட 163வது பிரிவின் கீழ் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, மாவட்ட ஆட்சியர் இதற்கான உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் வீட்டை விட்டு வெளியேறவும் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபடவும்
தடை விதிக்கும் இந்த பிஎன்எஸ் சட்டம். சரிங்களா, மறக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ் சட்டம். சரிங்களா, இப்படி ஏதாச்சும் ஒரு சட்டங்கள், நூற்றுக்கணக்கான சட்டங்கள், சட்ட திருத்தங்கள் நியூஸில் இருந்தாலும் எது வந்துட்டு நியூஸ் பேப்பரில் வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அதான் எக்ஸாமில் கேட்பாங்க. என்ன சட்டம் பாருங்கள், இந்த பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் உருவாக்கப்பட்ட வருஷம் 2023. இந்த 3 சட்டங்களும் நடைமுறைக்கு வந்த நாள் மறந்துடாதீங்க மக்களே. எப்போ? ஜூலை 1, 2024. சட்டம் 2023, அது நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2024. திருப்பி சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டிலையும் இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டம், ஓகேவா, அந்த சாட்சிகளை காணொலி முறையில் விசாரிப்பதற்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம மணிப்பூர்லையும் அந்த தடை உத்தரவு, ஓகேவா, அதற்கும் இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இது மறக்கக்கூடாது. இந்த 3 சட்டங்களும் உருவாக்கப்பட்டது 2023, நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2024. ஓகேவா. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கள். சந்தோஷ் கோப்பை தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவில் உள்நாட்டு கால்பந்து போட்டி தொடர்களில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மேட்ச் எதுன்னு பார்த்தா கோப்பை, சந்தோஷ் கோப்பை. சரிங்களா, இந்த சந்தோஷ் கோப்பையானது 2025-26 அந்த ஆண்டிற்காக நடத்தப்பட்டது. 79வது பதிப்பு, 79th எடிஷன் ஆஃப் சந்தோஷ் கோப்பை. அதில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி சர்வீசஸ். சரியா, சர்வீசஸ் அணி தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த போட்டி இறுதிப் போட்டி நடைபெற்ற இடம் சிலாபதார் கால்பந்து மைதானம் அமைந்துள்ள மாநிலம் அஸ்ஸாம். ஓகேவா. இறுதிப் போட்டியில் கேரள அணியை, ஃபுட்பாலுக்கு பெயர் பெற்ற ஒரு முக்கியமான ஒரு மாநிலம் கேட்டால் கேரள அணியை சொல்லலாம். இந்த கேரள அணியை இறுதிப் போட்டியில் வென்று சர்வீசஸ் அணி தொடர்ந்து 2வது முறையாக வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த சந்தோஷ் கோப்பையை. சரிங்களா, இந்த சந்தோஷ் கோப்பையில் சர்வீசஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணுறது இது 8வது முறையாகும். சரிங்களா, அதுவும் முக்கியமானது. இது என்ன கேட்கலாம் அப்படின்னா, யார் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணாங்க அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்ல முடியாது. சரிங்களா, இந்த எஸ்ஐபிசி லெவலில் கேட்கலாம். ஆனால் பொதுவாக கேட்குறதா இருந்தால் சந்தோஷ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படி கேட்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரஞ்சு கோப்பை அப்படின்னா கிரிக்கெட்டு, சந்தோஷ் கோப்பை அப்படின்னா ஃபுட்பால், அந்த மாதிரி இருக்குது. டேவிஸ் கோப்பை அப்படின்னா டென்னிஸ் போட்டி. சரிங்களா, ஞாபகம் மறக்கக்கூடாது. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள்மா. முதல் சூப்பர் 6 கேள்வி, மலேசியா நாட்டின் தற்போதைய பிரதமர் யார்? 2வது சூப்பர் 6 கேள்வி, மலாயா பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது, எந்த நகரில் அமைந்துள்ளது, கரெக்டாக சொல்லுங்கள். அதே மாதிரி 3வது சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவில் கல்வி பயிலும் மலேசியா மாணவர்களுக்கு யார் பெயரில், ஓகேவா, உதவித்தொகை வழங்கப்படும் என இந்திய அரசு அறிவித்துள்ளது. 3வது சூப்பர் 6 கேள்வி. 4வது சூப்பர் 6 கேள்வி, பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் சட்டங்கள் எப்போது இயற்றப்பட்டது? 5வது சூப்பர் 6 கேள்வி, இந்த பிஎன்எஸ் சட்டங்கள் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது? இது 5வது சூப்பர் 6 கேள்வி. 6வது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, சந்தோஷ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? சரியா மக்களே, ஷார்ட்டாக தான் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ தேவை அது மட்டும் கரெக்டாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இதுவே நீங்கள் டைம் நிறைய போகுது நினைக்க வேண்டாம். சரிங்களா, கொஞ்சம் பொறுமையாக கவனமாக படிங்க. நடப்பு செய்திகள் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நல்லா கவனம் படிங்க. இந்த வருஷம் நம்ம கவர்மெண்ட் ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் சரி. நம்ம எஃபோர்ட் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். சரியா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாம்மா, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போது பொறுமையாக உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.